நண்பா, நீ தனிமையில இருக்குன்னு நினைக்கிறியா? எனக்குன்னு யாரும் கிடையாது, என்னால இங்க யாருக்குமே உபயோகம் இல்லைன்னு நினைக்கிறியா? அவங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பா இந்த உலகத்துல யாருமே தனிமையிலே இல்ல, தனித்து விடவும் படலைங்க. கண்டிப்பாங்க இந்த சுத்துற பூமி இருக்குல்லங்க, அந்த பூமிக்கு ஒரு பல பில்லியன் மக்களை சுமந்துக்கிட்டு சுமந்துக்கிட்டு. ஆனா மனிதராகிய நம்ம அதோட பல மடங்கு 39 ட்ரில்லியன், அதாவது 39 லட்சம் கோடி பல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்மள நம்பி அதுவும் இருக்கு. இப்ப சொல்லுங்க, நீங்க தனிமையிலயா இருக்கீங்க? அது மட்டும் இல்லைங்க, உங்களோட குருதின்னு சொல்லப்படுற உங்க ரத்தத்துல பல டிஎன்ஏகள் இருக்கு. அந்த டிஎன்ஏல உங்க தாத்தாவோட தாத்தான்னு சொல்லி உங்க ஃபேமிலியோட எல்லா டிஎன்ஏ இருக்கு. அவங்களோட உங்க கூட தான் இருக்காங்க. அவங்களோட சுபாவங்கள் உங்க கூட இருக்கலாம். அவங்க கத்துக்கிட்ட வித்தைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஈஸியா வரலாம். இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எங்கிருந்து வந்து உங்க டிஎன்ஏல இருந்து அவங்களும் உங்க கூட தான். அவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே உங்க ரத்தத்தின் மூலமா உங்க கூடவே தான் இருக்காங்க. அப்புறம் எப்படிங்க நீங்க தனிமையா இருக்கீங்க? அது மட்டுமா, நீங்க உபயோகமே இல்லாதவன் நீங்க நினைக்கிறீங்க? அதுவும் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஆபீஸ்க்கு போறீங்கன்னே வச்சுக்கோங்க. எதுல போவீங்க? சைக்கிள் இல்லன்னா ஸ்கூட்டர்ல போவீங்க. ஆனா சைக்கிள் ஸ்கூட்டர் நீங்க வாங்குறதுக்காக பணம் கொடுத்துதானே வாங்குறீங்க. நீங்க கொடுத்தனாலதாங்க அந்த சைக்கிள் வியாபாரி அடுத்த லெவலுக்கு போறாங்க. அதே மாதிரிதான் பைக் வாங்கினீங்கனாலும் அடுத்த அந்த கம்பெனி அடுத்த லெவலுக்கு போனா நீங்க வாங்குற பைக் வாங்கினதால தானங்க. அது மட்டுமா, பைக் வாங்க அதோட பெட்ரோல் போடுவீங்க. பெட்ரோல் பங்க் போகும்போது அங்க பெட்ரோல் போடுற அந்த நபர்ல இருந்து பெட்ரோல் பங்க் முதலாளி வரைக்கும் உங்களால தானங்க வாழ்றாங்க. நம்மளா பெட்ரோலே போடாம விட்டுட்டு யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தனிமையில இருக்க யார் சொல்லுது? இந்த உலகத்துல யாருமே தனிமையில இல்லைங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அது தெரியாம நம்ம தனிமையில இருக்கோம். நம்மள யாருமே கவனிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த உலகத்துல யாருமே யாரையும் கவனிக்கிறதே இல்லைங்க. அவங்கவுங்க லைஃப் நடத்திட்டு தான் இருக்காங்க, போயிட்டே தான் இருக்கு. இங்க இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம எதையும் நோக்கி ஓடி போயிட்டு இருக்கோம். அதுல சில சந்தோஷங்களை விளந்துறோமே தவிர நம்ம தனிமையில இருக்கோம்னு நினைக்கிறத விட்டு நம்மளுக்கு இவ்வளவு சொந்தங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்ற நீங்களே ஒரு பைக் எடுக்கிறீங்க, பெட்ரோல் போடுறீங்க, கடைக்கு போறீங்க. இத்தனை விஷயங்கள் எவ்வளவு பேர் உங்களோட தொடர்புல இருக்காங்க. உங்களால அவங்கள வளர்றாங்க. அப்படி ஒரு சின்ன விஷயம் தனிமையில இருக்க உங்களாலேயே இவ்வளவு பேருக்கு நன்மையை செய்யும் போது நீங்க நினைச்சா அடுத்த கட்டத்துல நீங்க மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எத்தனை பேர் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீங்க ஒரு முன்னோடியா இருப்பீங்க. சோ மனசுல வச்சுக்கோங்க, நீங்க தனிமையில இல்ல. இந்த உலகத்துல பல மாற்றங்கள் கொண்டு வர பெரிய மனிதர்களாக கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது உங்கள் பிளிங்கிங் பேஜஸ்.